விஷயத்த தெரியாத மாதிரி காட்டிக்கிறதும் தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதும் ஒரு காரணத்துக்கு தான்டா. அண்ணே அப்ப அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு என்ன காரணத்துக்காக வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், கரெக்ட் தானே? தெரியும்டா. அதனாலதான் அந்த பொண்ணு அங்க தனியா இருக்கட்டும்னு உன் கூட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணே நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லண்ணே. டேய் சங்கர், சின்ன வயசுல பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா உனக்கு? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அந்த கதையை நல்லா சொல்லுவேனே. எங்க ஒரு முறை சொல்லு பாப்போம். இத சொல்றேனே. அதாவது ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்துச்சா. அப்ப அந்த வழியில போன ஒரு காக்கா அந்த பாட்டி கிட்ட இருந்து ஒரு வடையை திருடி பறந்து போய் மரத்து மேல உட்காந்துக்குச்சான். அப்ப அந்த பக்கமா வந்த ஒரு நரி அந்த வடையை எப்படியாச்சும் தந்திரமா எடுக்கணும்னு நினைச்சு அந்த காக்காவை பார்த்து ஒரு பாட்டு பாட சொல்லிச்சான். அந்த காக்காவும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. வடையும் கீழே விழுந்துருச்சு. அந்த வடைய நரி தூக்கிட்டு போயிடுச்சு. பாவம் அந்த காக்கா ஏமாந்து போயிடுச்சு. ஆனா அதே மாதிரி சம்பவம் இன்னொரு நாள் நடந்துச்சு. இப்போ உசாரான அந்த காக்கா என்ன பண்ணுச்சுன்னா அந்த வடைய காலு கீழே வச்சு பாட்டு பாடிச்சான். இப்ப ஏமாந்து போனது அந்த நரினே. பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டேன். அது போட்டோம், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. கேளுங்கண்ணே. இந்த கதையில முதல்ல ஏமாந்தது யாரு? காக்கா. ரெண்டாவது ஏமாந்தது அந்த நரி. இல்லடா, ரெண்டு வாட்டியும் ஏமாந்தது பாட்டி தான். ஏன்னா வடை பாட்டிக்கு சொந்தமானது. இங்க யாராவது நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்க மாட்டோம். ஒரு விஷயத்தை யாரு சொல்றாங்கங்கிறத விட எல்லாரும் நம்புற மாதிரி எப்படி சொல்றாங்கங்கிறது தான் முக்கியம். ஐயோ அண்ணே, நீங்க மட்டும் தானே உண்மையாவே வித்தியாசமா யோசிக்கிறீங்க. நீங்க அதனாலதான் எங்க எல்லாருக்கும் தலையா இருக்கீங்கண்ணே. நாங்க இன்னும் தடுதலையாவே இருக்கோம். நீங்க ஒருத்தர் மட்டும் தானே டிஃப்ரெண்ட் ஆங்கிலா வித்தியாசமா யோசிக்கிறீங்க. என் கணிப்பு இப்ப சரியா இருந்ததுன்னா அந்த பொண்ணு நம்ம வீட்டுல எதையோ தேடி வந்திருக்கா. ஆனா என்ன தேடி வந்திருக்கான்னு சரியா தெரியல. அதனால அந்த பொண்ணு நல்லா தேடட்டும்னு டைம் கொடுத்து நானும் உன் கூட வந்துட்டேன். அண்ணே இப்ப நீங்க ஏன் கூட வெளியே வந்துட்டீங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன தேடுவான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? டேய், பல நேரத்துல நீ ஆர்வ கோளரா கேள்வி கேட்டாலும் சில நேரத்துல புத்திசாலித்தனமாவும் கேள்வி கேட்கிற. நீயே இப்படி யோசிக்கிறப்போ உனக்கு தொழில் சொல்லி கொடுக்கிற உன் அண்ணன் நான் யோசிக்க மாட்டேனா? அதனாலதான் திவ்யா சிசிடிவி கேமராவை வாங்கி வச்சுட்டு போயிருக்கால, உன் கூட புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம போன உடனே அனிதா என்ன தேடினா என்ன ஏதுங்கிற எல்லா விவரமும் அதுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குடா. அண்ணே நீங்க எல்லா ஏரியாலும் பூந்து விளையாடுறீங்கண்ணே. டெக்னாலஜியா இருந்தாலும் சூப்பரா யோசிக்கிறீங்க, கிரிமினலா இருந்தாலும் சூப்பரா யோசிக்கிறீங்க. அண்ணே இதெல்லாம் எங்கேயும் போய் கத்துக்கவே முடியாதுண்ணே. அவங்க உங்க பொறப்புல தானா வரணும்னே. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம போன உடனே அந்த பொண்ணு ஏன் லேட்டுன்னு கேட்டுச்சுன்னா நீ எதுவும் பேசிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நாம ரெண்டு பேரும் நடந்து கூடாது, புரியுதா? சரிண்ணே. நம்ம ஜூஸை வாங்கிட்டு கிளம்பலாம், வா, டைம் ஆயிடுச்சு. சின்ன வயசு போட்டோ எங்க இப்படி வந்துச்சு? அதுவும் இறந்து போன சீதாவோட புடவைக்குள்ள வச்சு. இதே இவ்வளவு ரகசியமா இருக்கு. இத பத்தி கண்டிப்பா அத்தைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அத்தை கிட்ட கேட்டா ஏதாவது காரணம் சொல்லி என்கிட்ட இருந்து மூடி மறைச்சிருவாங்க. இனிமே யாரையும் நம்பாம இந்த போட்டோக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். மன்னிச்சுங்கம்மா, ஒரு நல்ல கடை கொஞ்சம் தூரத்துல இருக்கு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. என்னங்கம்மா?
சாரி ரத்னம். இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கும் ஆறுதல் சொல்ற அளவுக்கும் எனக்கு வயசு கிடையாது. நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. பொண்ணு மாதிரிலாம் இல்லம்மா, என் ரத்தத்துல பிறந்த பொண்ணே நீதாம்மா. எனக்கு பெருசா எந்த அனுபவமும் இல்லைனாலும் நான் கேள்விப்பட்டதை வச்சு உங்களுக்கு சொல்றேன். கடவுள் உங்களுக்கு பெரிய பெரிய கஷ்டத்தையும் இழப்பையும் கொடுக்கறாருன்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஒண்ணு, எல்லாமே கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில சந்தோஷமா மாறிடும். நீங்க மனசுக்குள்ள என்னென்ன நினைச்சீங்களோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். நான் நினைச்சதெல்லாம் இப்பதான் ஒவ்வொன்னா நடந்துகிட்டு இருக்கு. அதுல உச்சக்கட்ட ஆசை என்னோட பொண்ணு நீ அந்த ருத்ராவோட இடத்துல உட்காந்து எல்லாரையும் அதிகாரம் பண்றதுதான். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். இல்லனா உன்னோட அப்பா நான் அதை நடத்தி வைப்பேன். அம்மா, யார் யார் தலையில என்னென்ன எழுதி வச்சிருக்கோ அப்படிதாம்மா நடக்கும். என் நிலைமை மாறுதோ இல்லையோ, ஆனா இவ்வளவு தூரம் வந்து எனக்கு நீங்க ஆறுதல் சொன்னதுனால எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாயிருக்கு. இவ்வளோ நாளாமா சீதாவுக்கு துணையா நானும், எனக்கு துணையா சீதாவும் இருந்தோம். ஆனா இனிமே என்ன நானே தான் பார்த்துக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். யாரு என்ன ஆறுதல் சொன்னாலும் நீங்க இப்ப சொன்னதுதான் யதார்த்தம். அப்படியே இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களும் அங்க சக்தியை அனுப்பி வச்சிட்டீங்க. நீங்க தனியா எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. தைரியமா இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அண்ணனை கூட இருந்து நான் நல்லபடியா பாத்துக்கிறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ரத்னம். உங்களை சுத்தி இந்த மாதிரி நல்லவங்க பக்கத்துல இருக்காங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. அனிதா, என்ன அத்தை? என்ன அனிதா இதெல்லாம்? இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? வர வர இந்த அத்தைய கண்டுக்கவே மாட்டேங்கிற பாத்தியா? இந்த வீட்ல நான் மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்குன்னு யாருமே இல்ல. இந்த வீட்டுக்குள்ளேயே ஜெயில் கைதி மாதிரி அடைஞ்சு கிடக்கிறதுக்கு வெளியே போனாலாவது ஏதாவது நிம்மதி கிடைக்கும் தான் போயிட்டு வந்தேன். என்ன அனிதா, எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு குத்தி காட்டி பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்க? ஐயோ அத்தை, நான் போய் உங்களை அப்படி குத்தி காட்டி பேசுவேனா? அப்படியே நான் குத்தி காட்டி பேசினாலும் அதுக்கெல்லாம் நீங்க அசர்ற ஆளா என்ன? அனிதா, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் ஒண்ணு சொன்னா சம்பந்தமே இல்லாம நீ ஒண்ணு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் என் முகத்துக்கு நேரா ஓப்பனா பேசு. நான் உங்ககிட்ட எல்லாமே ஓப்பனா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அதையெல்லாம் ரொம்ப தப்புன்னு இப்பதான் ஃபீல் பண்றேன். ஏய், என்ன நீ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நானும் எல்லாத்தையும் உன்கிட்ட ஓப்பனா தானே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஷேர் பண்றீங்க, சும்மா ஒப்புக்கு சப்பாவா என்ன நினைச்சிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றீங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதாவதுன்னா அத அந்த டிரைவர் ரத்னத்தை கூப்பிட்டுட்டு அவன் கிட்ட சொல்றீங்க. உங்க கூடவே இருக்கேன், என்கிட்ட அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அனிதா, சொல்ற விஷயமா இருந்தா நான் உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? பாத்தீங்களா, இதுதான் உங்க பிரச்சனையே. அப்படி என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உங்ககிட்ட ஏதாவது ரகசியம் இருக்கா என்ன? சரி சரி, இத பத்தி நாம இப்ப பேச வேண்டாம். நீ மனசு சரியில்லைன்னு வெளியில கிளம்பி போனியே, நீ மட்டும் தனியா போனியா இல்ல சிவாவையும் நீ உன் கூட கூட்டிட்டு போனியா? நான் எங்க யாரு கூட போனா உங்களுக்கு என்ன? எப்போ நீங்க என்கிட்ட மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லாம மூடி மறைக்கிறப்போ இனிமே நானும் உங்ககிட்ட அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்.
எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை அனிதா. இப்ப நான் உன்கிட்ட அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்னு நீ இப்படி நடந்துக்கிற? உன் மேல இருக்கிற உரிமையில தானே நான் கேட்டேன். அதுவும் இனிமே உன்னை கேட்க கூடாதுன்னா சொல்லிடு. இனிமே நான் உன்கிட்ட எந்த விஷயத்திலும் தலையிடவே மாட்டேன். பாத்தீங்களா அத்தை? இப்போ உங்க மனசு எப்படி வலிக்குது? நீங்க ஒரு விஷயத்த கேக்குறப்போ அதுக்கு நான் பதில் சொல்லாம மூடி மறைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? அதே மாதிரி தான் சம்டைம் நீங்க நடக்கிறப்போ எனக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. ஆனா நான் உங்களை என்னோட அத்தையா மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டாவும் நினைச்சுதான் நான் பழகிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் உன்கிட்ட ஃப்ரெண்டாவே கேக்குறேன். எங்க போயிட்டு வர அனிதா? மனசு சரியில்லைன்னு அப்படியே வெளியில போய் ஒரு குட்டியா ஷாப்பிங் முடிச்சிட்டு காஃபி ஷாப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இப்படியே வரேன். அதான் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்குறேன். குட் நைட். வர வர மாமியா கழுத மாதிரி ஆனாங்கிற மாதிரி இந்த அனிதா இப்பவே நம்ம கிட்ட இவ்ளோ திமிர்த்தனம் காட்டுறாளே, இது ரொம்ப தப்பாச்சே. இவளை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பேச்ச கேட்டு நம்ம கண்ட்ரோல்ல இருப்பா. அந்த ருத்ராவை காலி பண்ணிட்டு அவளோட இடத்துல நாம உட்காரணும்னு திட்டம் போட்டா இவ இப்படி நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம பிளானுக்கு இவ சரிப்பட்டு வருவாளான்னு ரொம்ப சந்தேகமா இருக்கே. நல்லா போயிட்டு இருந்தா அனிதா மைண்டுக்குள்ள புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை முளைச்சிருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். இல்லைன்னா அது நமக்கே பின்னாடி ஆப் அடிச்சிடும். அன்பு மகள் சக்திக்கு, நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் உயிரோட இருப்பனா இருக்க மாட்டேனான்னு எனக்கே தெரியாது. நீ என் வயித்துல பிறந்த பொண்ணே இல்ல. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கிற கொடுப்பன எனக்கு இல்லாம போயிடுச்சு. நீ எந்த வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்றியோ, யார வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கியோ, அந்த ருத்ராமா தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த உன்னோட அம்மா. அந்த ருத்ராம்மா வீட்ல அனிதா இருக்க வேண்டிய இடத்துல உண்மையிலேயே நீதான் இருக்கணும் சக்தி. அந்த மாளிகை, அந்த சொத்து, அந்த வீடு எல்லாத்தையும் ஆள பிறந்த மகராசி நீதான் சக்தி. செத்தும் கெடுத்தான் செவ்வூரு சிவந்தியப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ செத்து என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டா போல இருக்கு. இவளை சாகடிக்கணும்னு நம்ம ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு வச்சா, இவ சாகறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிளானை போட்டு ஸ்கெட்சை போட்டு வச்சுட்டு போயிருக்கா. நல்ல வேளை இந்த லெட்டர் அனிதா கண்ணில் படல. இவளுக்கு கை கால் வந்த அன்னைக்கு திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா, லெட்டர் எழுதி வச்சிருக்கா. நாம மதியம் சாப்பிட வரும்போது நம்மக்கிட்டேயே நடிச்சு நாம அசந்திருந்த நேரமா பார்த்து தப்பிச்சு ஓடிட்டா. அதுக்கப்புறம் அவளை தேடி கண்டுபிடிச்சு குடோன்ல அடைச்சு வச்சா அங்கிருந்து தப்பிச்சிருக்கா. கடைசியில
நாய் அடிபடுற மாதிரி ஏதோ தெருவில் அடிபட்டு செத்துட்டா அவ. பாவம், அதை நினைக்கும் போது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சீதா, சீதா, நீ கடைசியா எழுதிட்டு போன லெட்டர், இதை யாராவது பார்க்கணுங்கிறதானே உன்னுடைய ஆசை? இதை கூட நான் தான் முதல்ல படிச்சேன். ஒரு புருஷனா உன் ஆசையை நான் நல்லபடியா நிறைவேற்றி வச்சிட்டேன். இனிமேலாவது உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது தைரியமா சமாளிக்கிற அளவுக்கு என் உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இருந்துச்சுமா. ஆனா நீ இல்லாத இந்த உலகத்துல என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நான் இப்ப தனியா யாருமே இல்லாத அனாதை மாதிரி நிக்கிறேம்மா. நீ இல்லாம நான் தவிச்சு போயிடுவேன்னு தெரிஞ்சும் ஏம்மா என்னை விட்டுட்டு போன? சக்தி, என்னாச்சு சக்தி? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியா. ஏதோ கையில வச்சிட்டு இருந்த, என்ன பார்த்ததும் மறைக்க ஆரம்பிச்சிட்ட. என்ன சக்தி அது? நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல சக்தி, நீ பொய் சொல்ற. உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. இப்ப நீ என்னன்னு காட்டலனா அப்புறம் நான் உன் கூட பேச மாட்டேன் சக்தி. என்னால முடியல பிரியா. நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் எனக்கு என் அம்மா ஞாபகமாவே இருக்கு. சக்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ இப்பெல்லாம் தூங்கி பல நாள் ஆச்சு. முதல்ல கண்ணை மூடி நல்லா தூங்கு. அப்பதான் உன்னால இயல்பாவே இருக்க முடியும். முடியல பிரியா. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இந்த உலகமே எனக்கு இருண்டு போன மாதிரி இருக்கு. கண்ணை மூடி நான் தூங்கினாலும் ஏதோ பாதார அறைக்குள்ள நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. கோடி ரூபாய் கொடுத்து மெத்த வாங்கினாலும் அம்மா மடியில படுக்கிற அந்த நிம்மதி இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது பிரியா. மத்த அம்மா மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களை கண்டுக்காத அம்மா என்னோட அம்மா இல்ல. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன குழந்தையாவே நினைச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஒரு அம்மாவா தோழியா என்னோட சுக துக்கம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு என்னோட சாமியா எங்க அம்மா இருந்தாங்க. இப்ப அந்த தெய்வத்தை தொலைச்சிட்டு நான் இப்ப தெருவுல நிக்கிறேன். அழாத சக்தி.
பிரியா கிட்ட ஃபீல் பண்ணி பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்த சக்தி. உன்னோட வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எத்தனை பேர் வாய் வார்த்தையில ஆறுதல் சொன்னாலும் உன்னோட இழப்பை ஈடுகட்ட முடியாது. வயசு ஆக ஆக பக்குவம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு பக்குவமா இருந்தாலும் நம்மள குழந்தையாவே பாக்குறது இந்த உலகத்துல ஒரே ஒரு ஜீவன், அது பெத்த தாய் மட்டும்தான். எங்க அம்மாக்கு பதிலா நான் செத்து போயிருந்தா கூட மத்த எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஆனா என்னால எங்க அம்மா இல்லாம இருக்க முடியலம்மா. சக்தி, அவங்க இல்லைங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. அவங்க உருவம் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுதுமா. எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் கண்ணு மூடி படுத்தாலும் என்னோட அம்மா வந்து, நீ மட்டும் என் பக்கத்துல இருந்திருந்தா நான் செத்து போயிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி இருக்குமா. சீதா இல்லங்கறத உன்னால ஏத்துக்க முடியாததுனாலதான் உன் மனசுக்குள்ள இப்படி எல்லாம் தோணுது சக்தி. இறப்புங்கிறது இயற்கை. அத நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. உன்னோட சீதா அம்மா போனாலும் இந்த ருத்ரா அம்மா உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது சக்தி. இத பாரு, நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றது காலம் மட்டும்தான் சக்தி. இப்ப நீ இப்படி அழறத பார்த்தா சீதாவோட ஆன்மா சாந்தி அடையாது சக்தி. அம்மா, நீங்க சொல்றது எனக்கு ஆறுதலா இருந்தாலும் என்னோட மனசுக்குள்ள என் அம்மாவை தேடி ரொம்ப அலைப்பாயுதுமா. எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்கிக்கிறேன் நானு. இந்த விஷயத்துல நான் சுக்கு நூறா உடைஞ்சிட்டேன். சக்தி,